தேதி இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை சாம்பார் வல்லாரைக்கீரை வல்லாரைக்கீரை சாம்பார் பருப்பு வேகு சாதம் இருக்குது. இப்போ தக்காளிக்கு கொடுக்க போகிறேன். சாம்பார் தாளிச்சு உருளைக்கிழங்கு இது வந்து முட்டைக்காக தனியாக எடுத்து வச்சுட்டோம். மஞ்சள் மாவு கரைச்சி வச்சு மிளகு ஆம்பட் குழம்பு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு தக்காளி ஒரு பூண்டு 2 பல்லு பூண்டு 2 தக்காளி ரசத்துக்கு ரசப்பொடி வச்சுருக்கோம். அதை இறக்கும்போது அதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ரசத்தை சீரகம் இன்றைய சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே போடுறது ரொம்ப பிடிக்கிறது. இது வல்லாரைக்கீரை சாம்பார் சாதம் மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் வேறு நல்லா தான் இருக்குது. குளிப்போம் இது உருளைக்கிழங்கு வருது 2 மெம்பர்ஸ்க்கு போடுறீங்களா சிக்கனமாக ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டு டமால் கீழே விட சிறுக்க கட்டி பெருக்க வாரி பழம். இது ரசம் ரெடி. அதை குச்சிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் கொதிக்கும். இது வல்லாரைக்கீரை சாம்பார் சாப்பாடு உருளைக்கிழங்கு ஒரு எண்ணெய் ஊற்றியாச்சு. சோப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக ரெண்டு உருளைக்கிழங்கு சோப்பு போட்டு செஞ்சோன்னா சிக்கன் வாசனை வரும். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டோன்னா தக்காளி காரம் இதெல்லாம் போட்டாச்சு. தக்காளி காரம் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு ரெடி. ஒரு 10-15 நிமிஷத்துல கிரேவி ஆகிடும். டீப் கிரேவி தான் நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து வல்லாரைக்கீரை சாம்பார். எந்த கீரை வேணால் போடலாம். இன்றைக்கி வல்லாரைக்கீரை வந்துச்சு, அதெல்லாம் இதை போட்டாச்சு. ஏற்கனவே நான் வந்து அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு உளுந்து துளசி பச்சரிசி போட்டு கழுவி காய வச்சது. அது கொஞ்சம் 2 பேருங்கிறதால கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 தோசை வரும் போதும். ஆளுக்கு 2 தோசை ஆகும். அதனால புளிக்க வச்சு ரசம் தாளித்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே டன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.